எம்எம்எஸ் ஆப்ல என்னென்ன ப்ராப்ளம் வந்தா எப்படி ரெக்டிஃபை பண்றதுன்றத சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ல இருந்து ஆரம்பிங்க என்ன பண்றதுன்றத. ஃபர்ஸ்ட் ஆப்ல வந்து நம்மளுக்கு அந்த இது ஓபன் பண்ண உடனே டவுன்லோட் காட்டாது, இல்லைன்னா சர்வர் ப்ராப்ளம் அந்த மாதிரி காட்டும். அப்படி காட்டையில வந்து நம்ம அன்இன்ஸ்டால் பண்ணிடணும் ஆப்பை. அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு இன்ஸ்டால் பண்ணணும். இன்ஸ்டால் பண்றது எப்படின்னா நம்ம போயிட்டு பிளே ஸ்டோர்ல போய் அதை நம்ம டைப் பண்ணணும். NMSன்னு இருக்கும். அதை நம்ம டைப் பண்ணாலே அந்த ஆப் வந்துடும். வந்துச்சுன்னா அதை நம்ம இன்ஸ்டால் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்மளுக்கு கொடுத்த ஒர்க் ஐடி நம்பரை போட்டு லாகின் பண்ணோம்னா ஓபன் ஆயிடும். ஓபன் ஆனதுக்கு அப்புறம் காலையில எந்திரிச்ச உடனே நம்ம வந்து எப்பவும் போல வேலையெல்லாம் பார்ப்போம். அந்த டயத்துல நம்ம போன் எடுத்து அதை வந்து நம்ம எப்பவும் நம்ம வேலைக்கு போகையில எப்படி டவுன்லோட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மாஸ்டர் ரோல் போவோமோ அந்த மாதிரி டவுன்லோட் பண்ணோம்னா நம்ம எத்தனை ஒர்க் ஐடி கொடுத்துருக்கோமோ, நம்மளுக்கு எத்தனை சைட்டு ஒர்க் இருக்கு அப்படிங்கறது அந்த ஒர்க் ஐடி நம்பர் ஃபுல்லா அதுல வந்து டவுன்லோட் ஆகி வரும். வரையில அந்த ஒர்க் ஐடி நம்ம ஆன் பண்ணோம்னா அதுல நம்ம என்ன மாதிரி வரும், எத்தனை டிமாண்ட் கொடுத்துருக்கோமோ அத்தனை டிமாண்டோட என்ன மாதிரி வரும். என்ன மாதிரி நம்பரை ஆன் பண்ணோம்னா அதுல யார் யார் பேரெல்லாம் கொடுத்துருக்கோமோ அவங்களோட போட்டோவோட இகேஒய்சி பண்ணியிருந்தா அது கிரீன்ல டிக் அடிச்சு காட்டும். அது எல்லாத்தையும் நம்ம ஒவ்வொரு வாட்டி எல்லா என்ன மாதிரி நம்பரையும் நம்ம ஆன் பண்ணி பார்த்துட்டு எல்லாருடைய போட்டோவும் ஓகே இருக்கான்னு அதுலயே நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அப்படி கன்ஃபார்ம் பண்ணல எல்லாரும் ஓகே ஆயிருக்குன்னா அவங்கள வேலைக்கு வர சொல்லிட்டு நம்ம வந்து ஒர்க்கர்ஸ போட்டோ எடுத்துக்கலாம். இது அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கா எப்பவும் போல நம்ம நீங்க 9 மணி 9:30 மணி அந்த மாதிரி டயத்துக்கு வர்றீங்க அப்படின்னா அந்த டயத்துல போயிட்டு சைட்டு எந்த சைட்டோ அந்த சைட்ல தான் லொகேஷன் வந்து அது ஆன் ஆகும். அப்ப போயிட்டு நீங்க ஓபன் பண்ணி போட்டோ எடுத்தீங்கன்னா ஓகே ஆயிடும். இப்ப மார்னிங் ஒரு 6 to 7 நீங்க இதெல்லாமே டவுன்லோட் பண்றதை முடிச்சிருவீங்களா? ஆமா மேம். டவுன்லோட் பண்றதை முடிச்சிட்டு நீங்க யார் யாரு கிரீன் டிக் வருதோ எல்லாத்துக்கும் போன் பண்ணி வர சொல்லிட்டு அதுக்கப்புறமே 9 o'clock நீங்க சைட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறமே அந்த லொகேஷன் ஆன் பண்ணிட்டு நீங்க எம்எம்எஸ் ஆப்ல நீங்க போட்டோ எடுக்கிறீங்க. கரெக்டா? ஆமாங்க மேம். ஓகே. இப்ப இகேஒய்சில ப்ராப்ளம் வருது, அதை எப்படி சால்வ் பண்றீங்க? இகேஒய்சில ப்ராப்ளம் வருதுன்னா ஏற்கனவே அவங்க வந்து இகேஒய்சி அப்டேட் பண்ணிருக்காங்க வெரிஃபை அப்படின்னு காட்டினாலும் நம்ம என்ன பண்ணணும்னா அந்த இகேஒய்சி வந்து நம்ம மறுபடியும் அவங்க இதுல ஓபன் பண்ணி இகேஒய்சி பண்ணலாம் மேம். பண்ணி ஓபன் பண்ணி அவங்களோட இகேஒய்சி மறுபடியும் அப்டேட் பண்ணலாம். அப்டேட் பண்ணி ஓகே ஆயிடுச்சு அப்படின்னா இன்னைக்கு அவங்க வந்திருக்காங்க, அவங்க பேர் வந்திருக்கு, ஆனா அவங்கள போட்டோ எடுக்க முடியல அப்படின்னா இன்னைக்கு நீங்க இகேஒய்சி பண்ணிட்டீங்க அப்படின்னா இது வந்து அப்லோட் ஆகுறது நாளைக்கு தான் அப்லோட் ஆகும். நாளைக்கு இன்னைக்குள்ள அப்லோட் ஆகி நாளைக்கு தான் அவங்களுக்கு வந்து ஓகே ஆகும் வேலைக்கு. அதனால அவங்கள வந்து நீங்க நாளைக்கு வர சொல்லிடலாம். அப்ப இகேஒய்சில நம்ம பண்ணா அன்னைக்கே வராது, அடுத்த நாள் தான் நமக்கு வரும். ஆமா, அடுத்த நாள் கன்ஃபார்மா வந்துரும் இல்லைங்களா? கன்ஃபார்மா வந்துரும் மேம். சரி. அப்புறமே அந்த இன்னுமே ப்ராப்ளம் வருது, ஸ்டோரேஜ் அதிகமா இருக்குன்றவங்களுக்கு என்ன பண்ணலாம்? ஸ்டோரேஜ் அதிகமா இருக்கு அப்படின்னா ஏற்கனவே நம்ம வந்து இந்த ஆப் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு டவுன்லோட் பண்ணினே இருப்போம். அது எல்லாம் என்ன ஆயிடுதுன்னா குரோம்ல போயிட்டு டவுன்லோட்ல இருக்குது. நம்ம குரோம்ல போய் நம்ம அந்த 3 டாட் இருக்கும் அதை ஆன் பண்ணி பார்த்தோம்னா டவுன்லோடுன்னு இருக்கும். அந்த டவுன்லோட போய் ஆன் பண்ணி பார்த்தோம்னா நம்ம இந்த ஆப் மொத்தமா ஒரு 10 வாட்டி நம்ம அன்இன்ஸ்டால் பண்ணி நம்ம டவுன்லோட் பண்ணிருப்போம். அது ஃபுல்லா அதுல ஸ்டோரேஜ் ஆயிருக்கும். அந்த ஆப்பை மொத்தமா க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு வாட்டி மறுபடியும் டவுன்லோட் பண்ணி நீங்க அதை ஓபன் பண்ணி பார்க்கலாம். ஓ, இப்ப நம்ம ஒவ்வொரு தடவையும் நம்ம ஒர்க் பண்ணனதெல்லாம் அந்த ஸ்டோரேஜ்ல போய் லாக் ஆயிடும். ஆமா, அந்த ஆப்பே வந்து அதுல வந்து டவுன்லோட்ல போய் நிக்கும். மொத்தமா ஒவ்வொரு வாட்டி ஆப்ல நம்ம அன்இன்ஸ்டால் பண்ணி மறுபடியும் இன்ஸ்டால் பண்ற ஆப் வந்து அப்படியே நிக்கும். போயிட்டு இது வரைக்கும் நம்ம எத்தனை முறை டவுன்லோட் பண்ணிருந்தோமோ எல்லாத்தையுமே அந்த இதுல இருக்கும். ஆமா, குரோம்ல போய் இருக்கும். திருப்பியும் நம்ம இன்ஸ்டால் பண்ணல ஒரு தடவை தான் வரும். கரெக்டா? ஆமா. அப்ப பிளைட் மோட்ல ஏதோ போடணும்னு சொன்னீங்களா, அது என்ன? பிளைட் மோட்லனா சர்வர் ப்ராப்ளமா இருந்ததுன்னா அப்பனா வந்து நம்ம வந்து பிளைட் மோட்ல ஆன் பண்ணி ஆஃப் பண்ணணும். அத வந்து ஒரு டைம் பண்ணி பார்த்துட்டு ஓகே பண்ணோம்னா நம்மளுக்கு ஓகே ஆகும். அதுவும் முடியலனா நம்ம ரீஸ்டார்ட் பண்ணலாமா? ஆமா, போனை வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு ரீஸ்டார்ட் பண்ணோம்னா ஓகே ஆகுதான்னு பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு ஒரு நபர் கூட விட்டு போகாத எல்லாத்துக்குமே வருதா? வந்துருது மேம், எல்லாமே கரெக்டா வருது. அப்ப இகேஒய்சில அவங்க பேசி எப்படி நம்ம போட்டோ எடுத்திருக்கிறோமோ அதே மாதிரி இருந்தாதான் வருதுன்னு சொல்றாங்களே, அது கரெக்டா? அப்படி இல்ல மேம், அப்படி இல்ல. ஏன்னா அவங்க ஃபேஸ் வந்து எப்படி இருந்தாலுமே அவங்கள வந்து க்ளோஸ் அப்ல எடுத்து நம்ம அந்த ஃபேஸ் அது ஓகே தாங்கிற மாட்ட காட்டுது. ஒவ்வொரு டைம் வந்து ஒருத்தவங்களுக்கு எடுத்திருக்காங்க, ரொம்ப க்ளோஸ் அப்ல எடுத்திருப்பாங்க, அவங்க ஃபேஸ் வந்து அதுதானாங்கிறது அது கன்வே பண்ணுது, அது இல்ல அப்படிங்கிற மாட்ட கன்வே பண்ணுது. அப்படி கன்வே பண்ணையில நம்ம என்ன பண்ணணும், அவங்கள அன்னைக்கு வந்து அவங்கள இகேஒய்சி மறுபடியும் பண்ணி அப்லோட் பண்ணிட்டு அடுத்த நாள் வந்து வேலைக்கு வர சொல்லலாம். அப்படி இன்னைக்கு நம்ம அப்லோட் பண்றோம்னா இன்னைக்கு
இன்னைக்கு 24 ஹவர்ஸ்க்குள்ள அது அப்லோட் ஆயிடும். மறுநாள் அவங்களுக்கு ஓகே ஆயிடும், அவங்க வந்து வேலைக்கு வரலாம். அந்த நம்ம இன்னைக்கு என்ன அப்லோட் பண்ண பேஸோ அதே பேஸ் அந்த மறுநாள் நம்ம ஓபன் பண்ணையில காட்டும். ஓகே ஓகே. இதுல நீங்க சொன்னதுலயே ஒரு ரொம்ப முக்கியமான பாயிண்ட், மார்னிங் டயத்துல 6 to 7 எல்லாருமே வந்து அந்த ஆப்ப வந்து தொடாத இருக்கிற நேரத்துல டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிறது சால சிறந்தது. அது ரொம்ப வேலிட் பாயிண்ட், அது ரொம்ப யூஸ்ஃபுல் பாயிண்ட், எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆமா கண்டிப்பா. ஓகே, தேங்க்யூ சோ மச்.